சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16 24 வரைக்கும். அதற்கு அவர் ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் ஊழியக்காரனை நோக்கி நீ அழைக்கப்பட்டவர்கள் இடத்துல போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல். அவனை அனுப்பினார். அவர்கள் எல்லாரும் தொடங்கினார்கள். ஒரு வயலை கொண்டு நான் அப்பியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். வேறொருவன் 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தார். அப்பொழுது வீட்டு கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றார். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீ கட்டளையிட்டபடி செய்தாயிற்று என்று சொல்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பெரிய மனுஷன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தினார். இது என்ன அப்படின்னு சொன்னா, பிதாவாகிய தெய்வம் தன் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும் பொருளாக 12 கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் சேர்க்கப்பட்டுட்டாங்க. மீதி அநேகர் தேவனை அறியாமல் உலகத்தினோட வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதா ஆனவர் இந்த பூமிக்கு அனுப்பி அந்த ஜனங்களை ரட்சிக்கும்படிக்கு அல்லேலூயா அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதற்காக இந்த பூமியை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லியும் அவர்கள் அறியாமல் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்களாம். அல்லேலூயா. ரட்சிப்பு யூதர்களிலிருந்து நமக்கு இஸ்ரவேல் ஆகிய அந்நிய ஜனங்களுக்கு வந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுதான் இங்கே பார்க்கிறோம். ஒரு பெரிய மனுஷன் ஒரு பெரிய விருந்துக்கு ஆயத்தப்படுத்தினாராம். ஆயத்தப்படுத்தி அவர் முன் குறித்தவர்களை அழைத்தார்கள். அல்லேலூயா. அவர்களோ சாக்கு போக்கு சொன்னார்களாம். அல்லேலூயா. நான் போய் என் நிலத்தை பார்க்கணும், என் ஆட்டை பார்க்கணும். ஒருத்தன் சொல்றான், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என் பொண்டாட்டியை விட்டு நான் வர முடியாது. அல்லேலூயா. இதான் சாக்கு சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த சாக்கு மூலியமா அந்த எஜமான் கோபப்பட்டு கூப்பிட்டவங்க வரல, நீ போய் தெருவுக்களை நிற்கிற ஏழைகளையும் ஊனர்களையும் ஊமைகளையும் குருடர்களையும் கொண்டு வா என்று சொல்றேன். அல்லேலூயா. எதை குறிக்குது என்றா, தாம் தேடி வந்த சொந்தமானவர்களே கிறிஸ்துவை அறியவில்லையாம். அந்நியர்களாகிய நமக்கு இயேசு தெய்வமாய் வந்து சேர்ந்தார். அல்லேலூயா. 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 அதுதான் இங்கே கீழே 24 சொல்லப்படுது. அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய விருந்தில் பங்கு கொள்ளவில்லை. ஆமென். முன்குறிக்கப்பட்டவர்கள். அதனால்தான் தேவ வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவரோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர். அல்லேலூயா. ஏன் சிலர்? அநேகரை தானே அழைத்தாரு. அப்படின்னா அழைத்தார் தாங்க, இல்லைன்னு சொல்லல. அழைக்கப்பட்ட இடத்துல இருந்து அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு போக விரும்பலை. அல்லேலூயா. இது எனக்கு போதும், அல்லேலூயா, இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தார்கள். ஏன் என்று சொன்னால், அழைக்கப்பட்ட இடத்துல எல்லாமே இருக்கும், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல சில காரியங்கள் இருக்காது. ஏன்னா அது தேவ சித்தத்தின்படி இருக்கு. அல்லேலூயா. அழைக்கப்பட்ட இடத்துல நீ நினைச்சதெல்லாம் செய்யலாம், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல தேவன் நினைக்கிறத மாத்திரம் தான் நீ செய்யும். இப்போ அநேக நாள்
தேவன் தேடி வந்த சொந்தமானவர்களே தேவனை தேடாமல் தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் போனதுனாலே அந்நியர்களாகிய நமக்கு அந்த கிருபை கிடைச்சது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப விருந்துக்கு நம்ம ஆயத்தம் ஆகிட்டோம். ஞானஸ்தானம், அபிஷேகம், அந்நிய பாஷை என்று சொல்லி விருந்துக்கு ஆயத்தம் ஆகிட்டோம். அல்லேலூயா. அப்போ இந்த ஆயத்தமாக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. ஒருவர் வராத இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்ப உங்களை நிறுத்தின நீங்க அந்த இடத்தை தக்க வச்சுக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. சும்மா யாரும் சும்மா வந்து உக்காரல. நீங்க இந்த இடத்துல வந்து உக்காதீங்கன்னா தேவனுடைய அநாதி தீர்மானம் உங்கள் மேல் வைத்த இறக்கம். அல்லேலூயா. உங்க முன்னோர்களை கொண்டு தேவன் செய்த கிருபை, அவர்கள் செய்த புண்ணியம், அல்லேலூயா, தேவன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்டு, அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் எங்க பரம்பரையில் யாரும் இப்படிப்பட்டவர்கள் இல்லை இல்லை, நமக்கு தெரியல. நமக்கு எத்தனை தலைமுறை தெரியும்? மிஞ்சி போனால் 4 தலைமுறை 5 தலைமுறை தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அந்நியர்கள் அநேகர் நமக்கு ஒரு விஷயம் புரியல. நம்ம என்ன நினைக்கிறோம்? கிறிஸ்துவ, இந்துக்கள், முஸ்லீம். நீங்கள் இந்து கோயிலில் போனீங்கன்னா கண்ணகி சிஸ்டராக நமகன்னு சொல்லுவாங்க. கண்ணகி சிஸ்டராக நமக அப்படின்னா வயிற்றில் பிறந்தவரே ஸ்தோத்திரம். கண்ணகியின் வயிற்றில் பிறந்தது யார்? அப்படின்னு உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர். அல்லேலூயா. அப்போ கண்ணியின் வயிற்றில் பிறந்தவரே நமக்கு ஸ்தோத்திரம்னா யாரை அவங்க தேடுறாங்க? அல்லேலூயா. யாரை தேடுறாங்க? கண்ணகியின் வயிற்றில் பிறந்தவரே மக்கள் ஸ்தோத்திரம்ன்றாங்க. அப்போ தேவனை தேடுகிறார்கள், ஆனா உருவமோ வேற ஒன்று இருக்கு. அல்லேலூயா. நம்ம இதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. இதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிற தெய்வத்தை நம்ம எங்கெங்கேயோ போய் தேடுகிறோம். மலையில போய் தேடுறோம். நான் தேடினேன். அல்லேலூயா. 68 மைல் நடந்தேன். அல்லேலூயா. தேடினேன். எங்கெங்கோ போனேன். எல்லா கோயிலுக்கும் போவேன். எல்லா கோயிலையும் எல்லாம் பண்ணுவேன். பாவம் ஒரு பக்கம், பக்தி ஒரு பக்கம் இருந்தது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா கோயிலுக்கு போக தவற மாட்டேன். எல்லா சாமியும் கும்பிடுவேன். அல்லேலூயா. ஆனால் இயேசு என்னை தொட்டார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எல்லாம் மாறியது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எல்லாம் மாறியது. அல்லேலூயா. என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு மனுஷன் செய்யக்கூடாத காரியம், வயசுக்கேற்ற செயல்கள், இது நமக்கு அந்நியனாய் இருக்கும்போது தெரிவது இல்லை. ஆனால் இந்த கிறிஸ்தவன் ஆகி இந்த வார்த்தையை கேட்கும் போது இது தவறோ என்று நமக்கு தோன்றும். அல்லேலூயா. அந்த தோன்றுதல் இருக்குல்ல, அதுதான் நமக்கான வழி. அல்லேலூயா. இங்கு அழைக்கப்பட்டவர்கள் வராத இடத்துல உன்னையும் என்னையும் தேவன் கொண்டு வந்து நிறுத்தினது என்று எதற்காகத்தமா? இடத்தை ஃபில் பண்ண இல்லை. அல்லேலூயா. இடத்தை நிரப்பல்ல, உருவாக்கினவர் அவர். உன்னை நிரப்பி என்ன செய்ய போகிறார்? அல்லேலூயா. உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை தெரிந்து கொண்டு அவர் அழைக்கப்பட்ட அந்த விருந்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்த காத்திருக்கிறார். அல்லேலூயா. நீயோ ஆயத்தமான பாத்திரமாய் இராமல் இருக்கிறாயே. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போமே. அதுல லூக்கால 13ஆம் அதிகாரம் 6-9 வரைக்கும் வாசிங்க. அப்போது அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்போது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையோ ஏன் கெடுக்கிறது என்றார். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமோ இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி வெறு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் சொன்னான்.
பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் திராட்சை தோட்டத்துக்கு மத்தியில ஒரு அத்தி மரத்தை நட்டானாம். அல்லேலூயா. அந்த அத்தி மரம் 3 வருஷமா அது கனி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. கனி கொடுக்காம இருக்கிறதுனால அந்த எஜமான் வந்து சொல்லுகிறார், அல்லேலூயா, இந்த மரம் கனி கொடுக்க மாட்டேது, வெட்டி போடு. அல்லேலூயா. அதுக்கு தோட்டக்காரர் சொல்லுகிறார், ஐயா, இந்த 1 வருஷம் நீர் விடும், நான் என்ன செய்கிறேன், இதை சுத்திலும் கொத்தி எரு போட்டு நிற்கிறேன். கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்காமல் விட்டால் வெட்டி போடலாம் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்ப நம்ம முதல்ல பார்த்தோம், அவர் அழைக்கப்பட்ட இடத்துல, அவர்கள் இல்லாத இடத்துல நம்மளை கொண்டு வந்து தேவன் நிறுத்தினார். இப்போதோ நம்ம இடத்துல கனி ஏற்படுகிறார், எதிர்பார்க்கிறார். கனினா நல்ல குணாதிசயம், நல்ல செயல்பாடுகள், நல்ல காரியம். அல்லேலூயா. ஏன் இது அப்படின்னா, தேவன் எப்படியோ பிள்ளைகளும் அப்படியே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நம்ம நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டுக்கு டொனேஷன் வாங்க போனாங்க. பிரபு வந்து 500 ரூபா என்னமோ அது சொல்லுவாங்க, எந்த அளவுக்குன்னு தெரியல. 500 ரூபா. முதல்ல சிவாஜி. முதல்ல சிவாஜி இல்லை, முதல்ல பிரபுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் 500 ரூபா நம்ம மொய் இது டொனேஷன் எதை கொடுத்தாராம், இவர் கம்மியாக கொடுத்தாராம். அப்போது அவங்க கேட்டாங்களா, உங்கள் புள்ள வந்து இவ்வளோ கொடுத்தாரு ஐயா, நீங்கள் கம்மியாக கொடுக்குறீங்களான்னு. அதுக்கு சிவாஜி சொன்னார், அவங்க அப்பா பணக்காரன், எங்கள் அப்பா பிச்சைக்காரன். இல்லையா? ஆமே. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வாழடி வாழையாக சில விஷயம் வருமா, அது வரலன்னா அது கேள்வி கேட்பாங்க. உங்கள் அப்பா இப்படி ஆச்சியா, நீங்கள் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படின்னா தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் சுபாவங்கள்ல நம்மளை பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிறோம், நம்ம கிறிஸ்தவர்கள் சின்ன சின்ன பசங்க பிரசங்கிக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்கள மீட்டிங்கு புக் பண்ணுறாங்க, 3 நாள் அவங்க பிரசங்கம், 3 நாள். அது அந்த ஸ்டேஜ்லேருந்து எட்டி பார்க்க முடியாது, அவ்வளோதான் இருப்பாங்க பசங்க. அப்படின்னா ஐட்டு இல்லை, வளர்ச்சி இல்லை. அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்கிற காரியம். அப்போ இத்தனை வருஷம் ஆகி நம்ம என்ன செய்கிறோம் அந்த இடத்துல? அல்லேலூயா. காலம் சமீபமாக இருக்கிறது. உன்னை தெரிந்து கொண்ட தேவனுக்கான காரியத்தை நீ என்ன செய்ய போகிறாய்? அல்லேலூயா. வரோம் சபைக்கு வரோம், நம்ம அந்த சபையினுடைய ரூல்லாம் ஃபாலோ பண்ணுறோம், ரைட்டு, ஓகே, இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் அவசியமான ஒன்று தான். ஆனால் அதை தாண்டி உங்கள்கிட்ட தனித்துவம் தேவன் பார்க்கிறாரு. அழைக்கப்பட்டுட்டம்பா, விருந்துக்கு வந்துட்டு, அல்லேலூயா, நீ ஆயத்தம் ஆகணும் இல்லை, கல்யாண விருந்துக்கு மணவாளன் இயேசுவுக்கு மணவட்டி ஆயத்தம் ஆகணும்ல. அந்த ஆயத்துக்கான கனி வேணுமே, உன்னிடத்துல கிரியை வேணுமே, செயல்பாடு வேணுமே. வந்த இடத்துல எங்க நின்றாயோ அதே இடத்துல நிற்பது எந்த விதத்துல கரெக்ட்? அல்லேலூயா. தேவன் உன் இடத்துல நற்கிரியைகளை எதிர்பார்க்கிறார். இது எதற்கு? அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, நீங்க சில விஷயங்கள் பண்ணி பாருங்களேன். நம்ம இப்போ நீதிமொழிகள்ல வாசிச்சோம், இதயத்தினுடைய மகிழ்ச்சி முகத்துல இருக்கும். வாசிச்சல்ல? ஆனா நம்ம முகம் எப்படி இருக்கு? எப்ப பாரு. ஏன்னா உள்ள நிறைய குப்பையை போட்டு அழுத்திட்டு இருக்கோம். வேணாங்க, இது மாயை, இது உங்களை வஞ்சிக்கிறது, ஏமாத்துது. நீங்க ஒன்ன தெரிஞ்சுங்க, எதை குறித்து உங்க உள்ளத்துல ஒரு பாரத்தை ஏற்றி கொள்ளாதீங்க. உங்க இருதயம் பாரமானால் உங்கள் முழு சரீரமும் பாரமாகும். சோர்வு வரும், அசதி வரும், போடா வாழ்க்கை வேண்டாம் என்ற எண்ணம் வரும். அல்லேலூயா. தேவன் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் தடையாக இருக்கும். அல்லேலூயா. அந்த தடை வேண்டாம். அல்லேலூயா. தேவன் நம்மளை கொண்டு தெரிந்து கொண்ட இடத்துல நம்ம நிற்க ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா. ஏன்னா காலம் சமீபமா, இன்னைக்கு நாளைக்குன்னு போயிட்டே இருக்கும். ஆரம்ப காலத்தில் சொன்னோம், 2000 ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி ஒரு பெரிய பொருளை எழுந்துச்சு.
2000க்கு அப்புறமா எதுவுமே வேலை செய்யாது, கம்ப்யூட்டர் வேலை செய்யாது, அது செய்யாது, இது செய்யாது. ஆனால் உண்மையாக அன்றைக்கி கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் 2000 வரைக்கும் தான் கண்டுபிடிச்சாங்க செயல்படாமல். அதுக்கப்புறம் எதுவுமே அது செயல்படலை, தூக்கி குப்பை தோட்டில் போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறையா கண்டுபிடிச்சாங்க. இன்னும் காலம் போயிட்டு 24 வந்துட்டோம், 2000லேருந்து 2024 வந்துட்டோம். இன்னும் தேவன் வரவில்லை. ஏன் வரல? அவர் சொல்கிறாரு, அவர் வாக்கு தத்துவம் நிறைவேறும்படிக்கு தாமதமாயிராமல் ஒரு மனுஷனும் கெட்டு போகாதபடிக்கு அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் கெட்டு போகாதபடி படித்தவருக்கு தாங்க தெரியும் என் புள்ள இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி. நம்ம ஒவ்வொரு நாளைக்கு பார்த்துக்கலாம்னு ஒரு காரியத்தை தள்ளிக்கிட்டே போகிறோமே. அல்லேலூயா. அந்த காரியம் மாறணும்னு சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு கனி வேணும். அல்லேலூயா. இந்த கனினா என்ன அப்படின்னா நற்குணங்கள். அல்லேலூயா. நற்குணம். அல்லேலூயா. யாரும் உங்களை பார்க்கும்போது மனுஷன் எப்பவும் சிரிச்ச முகமாக இருக்கிறார் அப்படின்னா உங்களை பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷம் வரும். இது ஒரு குணங்க. அல்லேலூயா. நம்ம மன மகிழ்ச்சியை வச்சிருக்கிறோம்ல, இது முகத்தில் தெரியுமா? அந்த முகம் தெரியும் போது மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. மகிழ்ச்சி படுவாங்க. அப்போ அந்த முகம் நமக்கு தேவை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்கல்ல, அந்த கோணம். அல்லேலூயா. நம்ம சாந்தம், நம்ம செயல், நம்ம எத்தனை பேர் நினைக்கிறோம் நம்மளை யார் பார்க்க போகிறோம்? இல்லை, எல்லாரும் பார்க்குறாங்க. நீ ஒரு கண்ணுல 2 கண்ணுனால மற்றவங்களை பார்த்தா 1000 கண்கள் ஒன்றை பார்க்கறதுக்கு மறந்து போகாத. அல்லேலூயா. அப்போ அந்த மரபுக்கான காரியம் என்ன அப்படின்னா நம்மளை சரியா புரிஞ்சிக்கலன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. எனக்கு உண்மையால தேவன் ஊழியத்தை கொடுக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் சொல்லும்போது மட்டும் நீ செய், ஒருவரையுமே நியாயம் தீர்க்காது. நியாயம் தீர்க்கிறது உன்னுடைய வேலை இல்லைன்னு சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா என்னை அது குற்றப்படுத்தணும். அல்லேலூயா. வசனம் சொல், நான் சொல்லங்க, வசனம் சொல், நீ மற்றவர்களை எவைகளால் குற்றப்படுத்துகிறாயோ அந்த குற்றத்துக்கு நீ ஆளாகிறாய். அப்போ என்னுடைய கனி என்னன்னா கொடுக்க முடியாமல் காணோம் போயிடும். அல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்யணும்? கனி கொடுக்கிற ஆட்களாக இருக்கணும். ஆமென். ஆமென். ஏன்னா இங்க வசனம் சொல்லுகிறது, எஜமான் வந்து இந்த மரம் வேணா வெட்டி போட்டு அப்படின்னு சொல்றாரு. ஆனா தோட்டக்காரனாகிய இயேசு சொல்றாரு, பரிந்துரைக்கிறாரு, இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் கொத்தி எரு போடுகிறேன். அல்லேலூயா. கனி கொடுத்தா பார்ப்போம், இல்லைன்னா வெட்டி போட்டுடலாம். அல்லேலூயா. ஒரு வருஷமா நமக்கு தாமதமாக போயிருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. அத்துங்களை வேணாம், நம்மளை பார்ப்போம். இந்த வருஷம் தொடக்கத்தில் நம்ம ஏதோ ஒரு காரியத்தை சொல்லியிருப்போம், ஆண்டவரே இதை நான் செய்ய மாட்டேன், இதை நான் பேச மாட்டேன், இதை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். 9 மாதம் ஆகுது, கடைப்பிடிச்சிருக்குமா? 3ஆம் மாதம் 4ஆம் மாதமே அது எங்கே ஓடி போயிடுச்சுன்னு தெரியல, மறந்து போகிறோம். மறதி தேசிய வியாதி. மறதி ஒரு விதத்தில் நல்லது, இன்னத்துக்குன்னா மற்றவங்க நமக்கு செய்கிற துரோகத்தை மறக்கிறது நல்லது. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய நல்ல காரியத்திலே மறந்து போனோம்னா, அல்லேலூயா, நம்ம எப்படி தேவனுடைய பிள்ளையா? அல்லேலூயா.